உலகின் மிக முக்கியமான நரம்பியல் நிபுணர் ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1828 மே 22 அன்னைக்கு இங்கிலாந்தில் இருக்கிற ஹாம்ப்ஷயருடைய டெஸ்ட் வேலியில் இருக்கிற ரம்சியில் ஜான் ரெனால்ட்ஸுக்கும் சேரா ஃப்ளெச்சர் ரெனால்ட்ஸுக்கும் மகனாக பிறக்கிறார். சர் ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பேரனட். இவர் கூட பிறந்தவங்க ஒரு எல்டர் பிரதர் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா ஒரு காங்கிரகேஷனல் மினிஸ்டராக இருந்திருக்கிறாங்க, அதாவது ஒரு தேவாலயத்தில் மந்திரி பொறுப்பில் இருந்திருக்கிறாங்க. இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ஜான் ரசல் ரெனால்ட்ஸுக்கு குழந்தை பருவத்திலிருந்தே இவருடைய அப்பா பேசிக் எஜுகேஷன் அடிப்படை கல்வியை வீட்டிலிருந்தே கற்பித்து வந்தாங்க. இதன் காரணமாக ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் வீட்டிலிருந்தே எழுத படிக்க கற்றுக்கிட்டு வந்தாங்க. பிறகு 1833ஆம் ஆண்டிலிருந்து, அதாவது ஜான் ரசல் ரெனால்ட்ஸுக்கு 5 வயது இருக்கும் போதிலிருந்து இவருடைய அப்பா பிரைமரி எஜுகேஷன் ஆரம்ப கல்வியை ஜான் ரசல் ரெனால்ட்ஸுக்கு வீட்டிலிருந்தே கற்பிக்க தொடங்கியிருந்தாங்க. அதாவது ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் முழுமையாக ஆரம்ப கல்வியையும் இவருடைய அப்பா மூலமாக தான் வீட்டிலிருந்தே படித்து வந்தாங்க. என்னதான் ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் வீட்டிலிருந்து ஆரம்ப கல்வியை படித்து வந்தாலும் ஒவ்வொரு கிரேட் இவர் கிராஜுவேட் ஆகுறதுக்கு இங்கிலாந்துடைய எஜுகேஷன் போர்டு நடத்தக்கூடிய எக்ஸாமினேஷன்ஸை வருடம் இவர் அட்டன் பண்ணி ஒவ்வொரு கிரேடும் இவர் கிராஜுவேட் ஆனாங்க. இப்படி ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் இவருடைய ஆரம்ப கல்வியை இவருடைய அப்பா மூலமாக கற்றுக்கிட்டு வந்தாங்க, படித்து வந்தாங்க. அதுக்கப்புறம் 1838ஆம் ஆண்டு இவருடைய 10 வயதில் ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் இவருடைய ஆரம்ப கல்வியை வீட்டிலிருந்தே முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியையும் இவருடைய அப்பா ஜான் ரசல் ரெனால்ட்ஸுக்கு வீட்டிலிருந்தே கற்பித்து வந்தாங்க. இந்த காலகட்டத்திலலாம் ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் சில எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸையும் இவர் அட்டன் பண்ணி கிரீக் லாங்குவேஜையும் லட்டின் லாங்குவேஜையும் கற்றுக்கிட்டு வந்தாங்க. இதே காலகட்டத்தில் ஜான் ரசல் ரெனால்ட்ஸுக்கு பெயிண்டிங்ஸில் அதே மாதிரி மியூசிக்லலாம் அதிக ஆர்வம் இருந்தது. அதே மாதிரி படிப்பை பொறுத்த வரைக்கும் லிட்ரேச்சர் இலக்கியத்தில் தான் ஜான் ரசல் ரெனால்ட்ஸுக்கு அதிக ஆர்வம் இருந்து வந்தது. மெல்ல மெல்ல ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் இவருடைய அப்பா மூலமாகவே உயர்கல்வியையும் வீட்டிலிருந்து தொடர்ந்து படித்து வந்தாங்க. இந்த காலகட்டத்தில் ஜான் ரசல் ரெனால்ட்ஸுக்கு மருத்துவம் படிக்கணும் அப்படின்ற விருப்பமும் ஏற்படுது. இதுக்கப்புறம் 1845ஆம் ஆண்டு இவருடைய 17 வயதில் ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் இவருடைய ஹையர் எஜுகேஷனையும் இவருடைய அப்பா மூலமாகவே முடிச்சுட்டு இங்கிலாந்துடைய எஜுகேஷன் போர்டில் ஹையர் எஜுகேஷனுக்கு உண்டான எக்ஸாமினேஷன்ஸ்லாம் எழுதி இவர் ஹையர் எஜுகேஷனில் கிராஜுவேட் ஆகுறாங்க. இதுக்கப்புறமா ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் மருத்துவம் படிக்கணும்னு விரும்பினால இவருடைய அப்பா 1845ஆம் ஆண்டு இவரை இங்கிலாந்தில் இருக்கிற ஹாம்ப்ஷயருடைய டெஸ்ட் வேலியில் இருக்கிற ரம்சியிலிருந்து அதே இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கு அனுப்புகிறாங்க. குறிப்பாக லண்டனில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டனில் இவருடைய அப்பா இவரை சேர்த்துறாங்க. ஸோ அந்த யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டன் அப்படின்றது யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனுடைய ஒரு அஃபிலியேட்டான ஒரு காலேஜ். ஸோ அங்கே மருத்துவம் படித்தா யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன்ல இருந்து டிகிரி வழங்கப்படும். ஸோ அந்த யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டனில் 1845ஆம் ஆண்டிலிருந்து ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் இவருடைய மருத்துவ கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்பத்தில் சில மெடிக்கல் கோர்சஸ் இவர் அட்டன் பண்ணாங்க. பிறகு MBCHB, அதாவது மெடிசனே பேக்லோரியஸ் சிரஜி, அதாவது MBCHB மெடிசனே பேக்லோரியஸ் சிரஜி அப்படின்னு லட்டினில் அழைக்கப்படக்கூடிய MBBS பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி இதை ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டன்லேயே தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. மருத்துவ கல்வியின் போது மருத்துவ பாடத்திட்டங்களாக தான் மெடிக்கல் கரிக்குலமாக ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் அனாட்டமி உடற்கூறியல், பெத்தாலஜி நோயியல், கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், ஃபிசியாலஜி உடலியல், அதுக்கப்புறம் மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, சர்ஜரி அறுவை சிகிச்சை, அப்சட்ரிக்ஸ் மகப்பேறு மருத்துவம் அதாவது பிரசவம் பார்க்குறது, அதேமாதிரி கைனகாலஜி பெண் நோயியல், டிசீசஸ் ஆஃப் சில்ட்ரன் அது இன்றைய காலகட்டத்தில் பீடியாட்ரிக்ஸ் குழந்தை மருத்துவம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ அதுக்கப்புறமா ஃபார்மகாலஜி மருந்தியல் அப்படின்னு இது போன்ற பாடங்களெல்லாம் ரொம்ப நல்லா ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் படித்து வந்தாங்க. இந்த காலகட்டத்தில் இவர் பர்டிகுலராக ஃபிசியாலஜி உடலியல், அதுக்கப்புறம் இந்த கம்பேரிட்டிவ் அனாட்டமி அதாவது ஒப்பீட்டு உடற்கூறியல், அதுக்கப்புறம் மெடிசன் இந்த 3 சப்ஜெக்ட்ஸில் கோல்டு மெடல்ஸை ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் பெற்றாங்க. இதுக்கப்புறம் 1851ஆம் ஆண்டு இவருடைய 23 வயதில் ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டனில் அந்த MBCHB, அதாவது மெடிசனே பேக்லோரியஸ் சர்ஜரி அப்படின்னு லட்டினில் அழைக்கப்படுற அந்த MBBS பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி இந்த டிகிரியை யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டனில் படித்து யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன்ல இருந்து பெற்றுறாங்க. இதுக்கப்புறமா ஜான் ரசல் ரெனால்ட்ஸ்
அதே யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டனில் மெடிசனில் போஸ்ட் கிராஜுவேட்டான டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. பின்னர் 1852ஆம் ஆண்டு ஒரு ஸ்காலர்ஷிப்போடையும் கோல்டு மெடல்ஸோடையும் 1852ஆம் ஆண்டு இவரோட 24 வயதில் ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் வந்து ஒரு டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியையும் பெற்றுறாங்க. இதுக்கப்புறம் இப்போ இவர் எம்பிசிஹெச்பி அதாவது அந்த எம்பிபிஎஸ் அதுக்கப்புறம் எம்டி இந்த டிகிரிஸ்லாம் பெற்ற உடனடியாக ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் ஒரு மருத்துவராக நோயாளிகளுக்கு சிகிச்சையெல்லாம் கொடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும். அதுக்கப்புறமா அந்த தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் வந்து நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும். இதெல்லாம் சரியாக செஞ்சாதான் ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் வந்து ஒரு மருத்துவராக தகுதி பெற முடியும். இதுக்காக ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் வந்து 1852ஆம் ஆண்டு எம்டி முடித்த உடனே அதே யூனிவர்சிட்டி ஆஃப் காலேஜ் லண்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற யூனிவர்சிட்டி காலேஜ் ஹாஸ்பிட்டல் அங்கே இவர் வந்து ஒரு ஹவுஸ் பிசிஷியனாக ஜாயின் பண்ணி மெடிக்கல் ட்ரைனிங்கை எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டன் யூனிவர்சிட்டி காலேஜ் ஹாஸ்பிட்டல் ரெண்டுமே வந்து ஒன்றை ஒன்று தொடர்புடையது. அது மட்டும் இல்லாமல் ரெண்டுமே வந்து பக்கத்தில் தான் இருக்குது. அதே மாதிரி இந்த யூனிவர்சிட்டி காலேஜ் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு நார்மல் ஹாஸ்பிட்டல் மட்டும் கிடையாது. அது மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியையும் மருத்துவ பயிற்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டலும் கூட. ஸோ அந்த யூனிவர்சிட்டி காலேஜ் ஹாஸ்பிட்டலில் தான் இவர் வந்து மெடிக்கல் ட்ரைனிங் பெற தொடங்குறாங்க. இதுக்கிடையில் 1852 ஆகஸ்ட் 28 அன்னைக்கு இவருடைய 24 வயதில் ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் வந்து மார்கரிட்டா சுசானா எயின்ஸ்லி அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா ஜான் ரசல் ரெனால்ட்ஸுக்கும் இவருடைய மனைவியான மார்கரிட்டா சுசானா எயின்ஸ்லி ரெனால்ட்ஸ் இவங்க 2 பேருக்கும் குழந்தைகள் எதுவும் பிறக்கலை. இருந்தாலும் ஜான் ரசல் ரெனால்ட்ஸோடைய திருமண வாழ்க்கையானது ரொம்ப மகிழ்ச்சியானதாக இருந்து வந்தது. இது ஜான் ரசல் ரெனால்ட்ஸோடைய பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் வந்து ஆரம்பத்தில் இவருடைய மனைவியை அழைச்சிட்டு இந்த யூனிவர்சிட்டி காலேஜ் ஹாஸ்பிட்டலில் முழுமையாக இவருடைய மெடிக்கல் ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு இங்கிலாந்துடைய லண்டனில் இருந்து அதே இங்கிலாந்துடைய வெஸ்ட் யார்க்ஷயர்ல இருக்கிற லீட்ஸுக்கு போயிடுறாங்க. ஏன்னா ஜான் ரசல் ரெனால்ட்ஸோடைய ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் லீட்ஸில் தான் வாழ்ந்து வந்தாங்க. ஸோ அதனால் அங்கே போய் அங்கே ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் வந்து ஒரு சிறிய மருத்துவமனை நிறுவி ஒரு மருத்துவராக ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் அங்கே பணியாற்ற தொடங்கிறாங்க. இந்த நிலையில தான் ஜான் ரசல் ரெனால்ட்ஸுக்கு வந்து இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற டாக்டர் மார்ஷல் ஹால் அப்படின்னு ஒரு மருத்துவர். அந்த மார்ஷல் ஹால் வந்து லண்டனில் இருக்கிற குரோவினர் ஸ்ட்ரீட் அங்கே வந்து ஒரு மருத்துவமனையில் அங்கே வந்து அவர் வந்து ஒரு மருத்துவமனை நிறுவி அவர் ஒரு மருத்துவராக இருந்தாங்க. ரொம்ப ஃபேமஸாக இருந்து வந்தாங்க. ஸோ அவர் வந்து ஜான் ரசல் ரெனால்ட்ஸை அவர் இப்போ வந்து வயசாயிருச்சு அப்படின்றனால அந்த ஒரு பொறுப்பை ஏற்றுக்க சொல்லி அழைக்கிறாங்க. இதனால ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் இவருடைய மனைவியை அழைச்சிட்டு இங்கிலாந்துடைய வெஸ்ட் யார்க்ஷயரில் இருக்கிற லீட்ஸில் இருந்து மறுபடியும் இங்கிலாந்துடைய லண்டனுக்கே போய் அங்கே இருக்கிற 38 குரோவினர் ஸ்ட்ரீட்டில் இவர் வந்து அந்த மார்ஷல் ஹாலோடைய வீட்டில் வாழ ஆரம்பிக்கிறாங்க. அங்கே ஒரு மருத்துவராக ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் வந்து ப்ரைவேட் ப்ராக்டிஸை தொடங்குறாங்க. இந்த காலகட்டத்திலெல்லாம் ஜான் ரசல் ரெனால்ட்ஸுக்கு நியூராலஜி அதாவது நரம்பியலில் அதிக ஆர்வம் இருந்தது. இதனால் இவர் வந்து நியூரோஃபிசியாலஜி நரம்பு உடலியல் அதுக்கப்புறமா வந்து இன்னும் கூடுதலாக கிளினிக்கல் நியூராலஜி மருத்துவ நரம்பியல் அப்படின்னு இது போன்ற பாடங்கள் எல்லாம் கூட ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் வந்து படித்து அதில் ஸ்டடீஸ் மட்டும் இல்லாமல் ரிசர்ச்சும் வந்து பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் 1854ஆம் ஆண்டு ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாங்க. அதுதான் வந்து வெட்டிகோ அப்படின்றது. அதாவது வெட்டிகோ அப்படின்னு சொன்னால் ஒரு வகையான தலை சுற்றல். இது வந்து தலை சுத்தும். அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி இன்பேலன்ஸாக வந்து உடம்பு வந்து மாறிடும். ஸோ அந்த பிரச்சனை தான் வெட்டிகோ அப்படின்றது. அது குறித்து இவர் அந்த ஒரு ஒர்க்கை வந்து 1854ஆம் ஆண்டு வெளியிடுறாங்க. அதை வந்து an essay on vertigo அப்படின்ற டைட்டிலில் 1854ஆம் ஆண்டு ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் வந்து இந்த ஒரு ஒர்க்கை வந்து வெளியிடுறாங்க. இதுக்கப்புறமா ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் வந்து இன்னும் கூடுதலாக நரம்பு நோய்கள் சார்ந்தெல்லாம் இவர் வந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே இவர் எழுதி வெளியிட்ட எஸ்ஸேவும் கூட அந்த நரம்பு பாதிப்பினால் ஏற்படக்கூடிய தலை சுற்றல் சமநிலையற்ற தன்மை அது குறித்து தான். ஸோ அதை தான் இவர் வந்து வெளியிட்டும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1855ஆம் ஆண்டு டயக்னோசிஸ் ஆஃப் டிசீசஸ் ஆஃப் த பிரெயின் ஸ்பைனல் கார்ட் அண்ட் நர்வ்ஸ் அப்படின்ற டைட்டிலில் ஒரு முக்கியமான ஒரு ரிசர்ச் ஒர்க் இது 1855 ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் வந்து வெளியிட்டாங்க. இதே 1855ஆம் ஆண்டு ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் வந்து
கூடுதலாக இன்னும் சில ஒர்க்ஸ் வந்து வெளியிட்டாங்க. அதில் குறிப்பாக டேபிள்ஸ் ஃபார் தி டயக்னோசிஸ் ஆஃப் டிசீசஸ் ஆஃப் த நர்வ்ஸ் அப்படின்ற டைட்டிலில் டிசீசஸ் ஆஃப் த பிரெயின் அப்படின்ற டைட்டிலில் இன்னொரு ஒர்க்கையும் அதே 1855ஆம் ஆண்டு ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் எழுதி வெளியிட்டாங்க. இந்த 1855ஆம் ஆண்டு தான் அந்த லண்டனில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் ஃபார் சிக் சில்ட்ரன் அப்படின்ற ஒரு குழந்தைகள் மருத்துவமனை, இது வந்து அந்த காலகட்டத்தில் ஹாஸ்பிட்டல் ஃபார் சிக் சில்ட்ரன் அப்படின்னு அழைக்கப்பட்டது. இன்றைய காலகட்டத்தில் அது கிரேட் ஆர்மண்ட் ஸ்ட்ரீட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ அங்கே ஒரு அசிஸ்டன்ட் ஃபிசிஷியன் உதவி மருத்துவராக 1855ஆம் ஆண்டு ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1857ஆம் ஆண்டு ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் வந்து அதே லண்டன்லேயே இருக்கக்கூடிய வின்செஸ்டர் ஹாஸ்பிட்டல், அது இன்றைய காலகட்டத்தில் இல்லை, ஆனால் அந்த காலகட்டத்தில் கடந்த காலகட்டத்தில் இருந்தது, அந்த வெஸ்ட்மின்ஸ்டர் ஹாஸ்பிட்டல்லையும் ஒரு அசிஸ்டன்ட் ஃபிசிஷியன் உதவி மருத்துவராக 1857 ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் 1859ஆம் ஆண்டு அதே லண்டனில் இவர் ஏற்கனவே மெடிக்கல் ட்ரைனிங் பெற்ற யூனிவர்சிட்டி காலேஜ் ஹாஸ்பிட்டல் அதனுடைய ஒரு அசிஸ்டன்ட் ஃபிசிஷியன் உதவி மருத்துவராகவும் ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மேலும் அதே 1859ஆம் ஆண்டு அந்த இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் லண்டன், இது வந்து இங்கிலாந்தில் இருக்கிற ஃபிசிஷியன்ஸ் மருத்துவர்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ், அதனுடைய ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் FRCP அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1859ஆம் ஆண்டு ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் வந்து பெறாங்க. அதுக்கப்புறம் 1860 காலகட்டத்தில் இவர் இன்னும் சில முக்கியமான ஆராய்ச்சியை மேற்கொள்ள தொடங்கியிருந்தாங்க. குறிப்பாக வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி இதை வந்து சிகிச்சையில், அதாவது ட்ரீட்மெண்ட்டில் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்ற அந்த ஒரு முயற்சியில் ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் வந்து இந்த காலகட்டத்தில் ஈடுபட தொடங்கியிருந்தாங்க. ஏன்னா இந்த சமயம் தான் ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் வந்து எபலெப்சி குறித்த ரிசர்ச்லாம் பண்ணாங்க. எபலெப்சி அப்படின்றது வந்து இந்த அப்நார்மல் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டினால், அதாவது மூளையில் ஏற்படக்கூடிய அசாதாரணமான சில மின் இயக்கத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனை தான் எபலெப்சி அப்படின்றது. இதனால் திடீர்னு அன்கான்சியஸ் ஆவாங்க, அதேமாதிரி கை கால் இழுத்துக்கும், வலிப்பு வரும், இது மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும், இதுதான் எபலெப்சி அப்படின்றது. ஸோ அது குறித்து ஒரு ஒர்க்கை கூட இந்த காலகட்டத்தில் ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணி அதை வந்து எழுதினாங்க. எழுதி 1861ஆம் ஆண்டு ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் வந்து அதை வெளியிடவும் செஞ்சாங்க. அதை வந்து எபலெப்சி குறித்து அந்த ஒரு லெக்சர்ஸ் ஆன் எபலெப்சி அப்படின்றத 1861ஆம் ஆண்டு ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் வந்து வெளியிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் இது மாதிரி எபலெப்சி குறித்த ட்ரீட்டஸ் ஆன் எபலெப்சி அப்படின்னு ஒரு கட்டுரையையும் அதே 1861ஆம் ஆண்டு ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் வந்து எழுதி வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் 1862ஆம் ஆண்டு இவர் அசிஸ்டன்ட் ஃபிசிஷியனாக உதவி மருத்துவராக வேலை பார்க்கக்கூடிய அந்த யூனிவர்சிட்டி காலேஜ் ஹாஸ்பிட்டல், அங்கே இவர் வந்து அசிஸ்டன்ட் ஃபிசிஷியன் அப்படின்ற பொறுப்பில் இருந்து ஒரு ஃபுல் ஃபிசிஷியன், ஒரு முழு மருத்துவராக அந்த யூனிவர்சிட்டி காலேஜ் ஹாஸ்பிட்டலில் ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் வந்து பதவி உயர்வை பெறாங்க. அதுக்கப்புறம் அதே 1862ஆம் ஆண்டு தான் ஜான் ரசல் ரெனால்ட்ஸோடைய அப்பாவான ஜான் ரெனால்ட்ஸ் அவர் வந்து அவருடைய 80 வயதில் இறந்து போயிடுறாங்க. ஏன்னா ஜான் ரசல் ரெனால்ட்ஸோடைய அப்பா 1782ஆம் ஆண்டு பிறந்திருந்தாங்க. அவர் 1862ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட அவருடைய 80 வயதில் இறந்து போகிறாங்க. இது ஜான் ரசல் ரெனால்ட்ஸோடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இவருக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய இழப்பாக இருந்தது. ஆனால் இதையும் கடந்து ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் வந்து தொடர்ந்து இவருடைய ஆராய்ச்சிகளையும் அதே மாதிரி இவருடைய பங்களிப்புகளையும் மருத்துவத்தில் கொடுக்க தொடங்கியிருந்தாங்க. இதுக்கப்புறமா ஜான் ரசல் ரெனால்ட்ஸுக்கு சில முக்கியமான பதவிகள் கிடைச்சது. குறிப்பாக 1865ஆம் ஆண்டு இவர் படித்த யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டன், அங்கே இவர் ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் பிரின்சிபல்ஸ் அண்ட் பிராக்டிஸ் ஆஃப் மெடிசன் அப்படின்ற அந்த ஒரு பதவியை வந்து பெறாங்க. அதுக்கப்புறம் எ சிஸ்டம் ஆஃப் மெடிசன் அப்படின்னு ஒரு பெரிய புக்கு, அதனுடைய ஃபர்ஸ்ட் வால்யூமை 1866ஆம் ஆண்டு ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் வந்து எழுதி வெளியிடுறாங்க. இதுக்கப்புறம் 1867ஆம் ஆண்டு ஹோம் ப்ரொஃபஸர் ஆஃப் கிளினிக்கல் மெடிசன் அப்படின்னு ஒரு பேராசிரியர் பதவி, அதில் வந்து யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டனில் இவர் நியமிக்கப்படுறாங்க. அதான் மிஸ்டர் ஹோம் அப்படின்னு ஒரு மருத்துவர், அவர் இறந்த பிறகு அவரை கௌரவப்படுத்துறதுக்காக அவருடைய பேர்லேயே ஹோம் ப்ரொஃபஸர்ஷிப் ஆஃப் கிளினிக்கல் மெடிசன் அப்படின்னு மருத்துவத்துக்கு உண்டான ஒரு பேராசிரியர் பதவியும் உருவாக்கப்பட்டிருந்தது. அந்த பதவியில் தான் 1867ஆம் ஆண்டு ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறமா அதே 1867ஆம் ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் லண்டன் அதனுடைய லம்லியன் லெக்சரராக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதாவது ஜான் லம்லி அப்படின்னு ஒரு நபர், அவர் இறந்த பிறகு அவரை கௌரவப்படுத்துறதுக்காக அவருடைய பேரில், அந்த ஜான் லம்லியோடைய பேரில் லம்லியன் லெக்சர்ஸ் அப்படின்னு
ஒரு மெடிக்கல் லெக்சர், ஒரு மருத்துவ விரிவுரையானது ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸில் நிறுவப்பட்டது. அந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் இந்த ஒரு மெடிக்கல் லெக்சரை வருடம் நடத்துவாங்க. அந்த மெடிக்கல் லெக்சர் வந்து வழங்குறதுக்கு தலை சிறந்த மருத்துவர்களில் ஒருத்தரை ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அது மாதிரி 1867ஆம் ஆண்டு ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் தான் ஒரு லம்லியன் லெக்சரராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த லம்லியன் லெக்சர்ஸையும் ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் வந்து அதே 1867ஆம் ஆண்டு கொடுத்தாங்க. இந்த நிலையில தான் 1868ஆம் ஆண்டு துரதிர்ஷ்டவசமா ஜான் ரசல் ரெனால்ட்ஸோடைய அம்மாவான சேரா ஃப்ளெச்சர் ரெனால்ட்ஸ் அவங்களும் வந்து இறந்து போறாங்க. ஸோ இப்படி அப்பா அம்மாவினுடைய உயிரிழப்புகள் வந்து ஜான் ரசல் ரெனால்ட்ஸோடைய தனிப்பட்ட வாழ்க்கையில படிப்படியாக வந்து மோசமான நிகழ்வுகளை ஏற்படுத்தினது. மனதளவில் ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப சோர்வா இருந்தாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பொது வாழ்க்கையில் தொடர்ந்து இவருக்கு நிறைய உச்சங்கள் இருந்தது. அதில் குறிப்பாக 1869ஆம் ஆண்டு இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டன் அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இந்த 1869ஆம் ஆண்டு. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி FRS அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் வந்து பெற்றுறாங்க. அதுக்கப்புறம் 1870 காலகட்டத்தில் ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து எப்படி மருத்துவத்தில் தெரப்பியூட்டிக்ஸ் சிகிச்சை முறையில் பயன்படுத்துறது அப்படின்றதுல இவர் வந்து ரிசர்ச் பண்ணாங்க. குறிப்பாக வந்து நரம்புகள்லாம் பாதிப்பு ஏற்படும் போது மின்சாரத்தை பயன்படுத்தி இந்த ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதன் மூலமாக நரம்புகளினுடைய மறுபடியும் அந்த செல்களை வளர்க்க முடியும், சேதமடைஞ்ச நரம்புகளை வந்து மறுபடியும் வந்து ரீஜெனரேட் பண்ண வைக்க முடியும் அப்படின்ற அந்த ஒரு ஆராய்ச்சியை தான் ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் வந்து மேற்கொண்டாங்க. அதை மேற்கொண்டது மட்டும் இல்லாமல் 1871ஆம் ஆண்டு ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் வந்து அது சார்ந்து ஒரு லெக்சர்ஸையும் இவர் வெளியிட்டாங்க. அதுதான் வந்து லெக்சர்ஸ் ஆன் தி கிளினிக்கல் யூஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, அதாவது மின்சாரத்தினுடைய மருத்துவ பயன்பாட்டுக்கான ஒரு விரிவுரை. அது 1871 ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் எழுதி வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா 1872ஆம் ஆண்டு த சயின்டிஃபிக் வேல்யூ ஆஃப் தி லீகல் டெஸ்ட் ஆஃப் இன்சானிட்டி அப்படின்னு ஒரு இருக்கு. இது வந்து மனநலம் பாதிக்கப்படுறது, குறிப்பாக வந்து மைய நரம்பு மண்டலத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புனாலையும் மூளையில் ஏற்படக்கூடிய பாதிப்புனாலையும் ஏற்படக்கூடிய மனநல பிரச்சனைகள், அந்த மனநல பிரச்சனைகளுக்கு சட்டப்பூர்வமாக சிகிச்சை அளிக்கக்கூடிய பற்றி இவர் வந்து எழுதினாங்க. அதுதான் வந்து த சயின்டிஃபிக் வேல்யூ ஆஃப் தி லீகல் டெஸ்ட் ஆஃப் இன்சானிட்டி அப்படின்றது. அது 1872 ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் வந்து வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த 1872க்கு பிறகும் கூட ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் வந்து ஒரு மருத்துவராக தொடர்ந்து பணிபுரிஞ்சாங்க. இந்த காலகட்டத்தில் பல பதவிகளையும் ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் வந்து பெற்றாங்க. அதில் ரொம்ப குறிப்பாக வந்து ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அதனுடைய ஒரு சென்சராக இந்த காலகட்டத்தில் ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறமா ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் வந்து ஏற்கனவே எழுதி வரக்கூடிய சிஸ்டம் ஆஃப் மெடிசன் அதை 1866 இவர் வந்து எழுதினாங்க, எடிட் பண்ணாங்க எடிட்டராக இருந்து. ஸோ அதனுடைய அடுத்தடுத்த வால்யூம்ஸை ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் இந்த காலகட்டத்தில் வெளியிட்டு வந்தாங்க. இதுக்கப்புறம் 1878ஆம் ஆண்டு அந்த அப்போதைய யுனைடெட் கிங்டமுடைய குயின் விக்டோரியா அவங்களுக்கு ஒரு ஃபிசிஷியன் இன் ஆர்டினரியாக ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு மிகப்பெரிய கௌரவத்தை பெற்றாங்க. ஸோ ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் வந்து இவருடைய 50 வயதில் அந்த ஒரு பெரிய கௌரவத்தை வந்து பெற்றாங்க. அப்போதைய யுனைடெட் கிங்டமுடைய குயின் விக்டோரியா அவங்களுக்கே ஒரு மருத்துவராக ஃபிசிஷியன் இன் ஆர்டினரியாக 1878 ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஸோ 1878க்கு பிறகு அவங்களுக்கு குயின் விக்டோரியாவுக்கு மருத்துவ சேவை தேவைப்பட்டால் ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் தான் கொடுப்பாங்க. அந்தளவுக்கு ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு மருத்துவராக இருந்து வந்தாங்க. இதுக்கப்புறம் 1879ஆம் ஆண்டு சிஸ்டம் ஆஃப் மெடிசனுடைய 5th வால்யூமை இவர் வெளியிட்டாங்க. அதுதான் வந்து கடைசி சிஸ்டம் ஆஃப் மெடிசன் குறித்து இவர் வந்து எடிட் பண்ணது. அதுக்கு பிறகு 1880ஆம் ஆண்டு ஜான் ரசல் ரெனால்ட்ஸோடைய மனைவியான மார்கரிட்டா சுசானா எயின்ஸ்லி ரெனால்ட்ஸ், அதாவது மார்கரிட்டா சுசானா எயின்ஸ்லி ரெனால்ட்ஸ் அப்படின்ற இவருடைய மனைவி வந்து இறந்து போயிடுறாங்க. இதுவும் வந்து ஜான் ரசல் ரெனால்ட்ஸோடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பெரிய பாதிப்பு. ஏன்னா ஜான் ரசல் ரெனால்ட்ஸுக்கும் அந்த மார்கரிட்டா சுசானா எயின்ஸ்லி ரெனால்ட்ஸுக்கும் குழந்தைகள்லாம் பிறக்கலை. ஸோ அவங்க இறந்து போன பிறகு ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் வந்து லிட்ரலாக இப்போ வந்து இவருக்கு ஒரு எல்டர் பிரதர் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த நிலை இருந்தது. இதனால ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் வந்து இன்னொரு பெண்ணை குறிப்பாக வந்து பிரான்சஸ் பிளங்கட்
கிரெஸ்பெக்னி அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து இவர் வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. இவங்க வந்து சிஜேசி கிரெஸ்பினி அப்படின்னு சொல்லி ஒரு நபர், அவருடைய மனைவி. அந்த சிஜேசி கிரெஸ்பினி அப்படின்றவர் வந்து இறந்து போய் அந்த ஃப்ரான்சஸ் பிளங்கர்ட் கிரெஸ்பினி அப்படின்றவங்க வந்து விதவையாக இருந்தாங்க. ஸோ அவங்கள வந்து ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் வந்து ரெண்டாவதாக திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் மற்றும் இவருடைய இரண்டாவது மனைவியான ஃப்ரான்சஸ் பிளங்கர்ட் கிரெஸ்பினி ரெனால்ட்ஸ், இவங்க 2 பேருடைய தனிப்பட்ட வாழ்க்கையானது ரொம்பவும் மகிழ்ச்சியானதாக போக ஆரம்பிக்குது. ஸோ இதுவும் வந்து ஜான் ரசல் ரெனால்ட்ஸோடைய தனிப்பட்ட வாழ்க்கை. இது ஒரு பக்கம் இருக்குது. 1883ஆம் ஆண்டு அந்த லண்டன்லேயே இருக்கக்கூடிய ராயல் மெடிக்கல் அண்ட் சர்ஜிக்கல் சொசைட்டி அதனுடைய ஒரு வைஸ் பிரசிடெண்ட்டாக ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு பெரிய கௌரவத்தை பெற்றாங்க. அதுக்கப்புறம் 1884ஆம் ஆண்டு ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் வந்து ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸோடைய ஒரு ஹார்வேயின் ஒரேட்டராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஹார்வேயின் ஒரேட்டர் அப்படின்னா இப்போ ஹார்வேயின் ஒரேசன் அப்படின்னு ஒரு மருத்துவ சொற்பொழிவு, அது வந்து வில்லியம் ஹார்வி அப்படின்னு ஒரு மருத்துவர், அவரை நினைவுபடுத்துறதுக்காக. இந்த வில்லியம் ஹார்வியோடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஸோ அவரை கௌரவப்படுத்துறதுக்காக அந்த வில்லியம் ஹார்வியோடைய பேரில் ஹார்வேயின் ஒரேசன் அப்படின்னு ஒரு மருத்துவ சொற்பொழிவும் இந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸில் நிறுவப்பட்டது. அதுவும் வந்து வருடம் வழங்கப்படும். ஸோ அதை வழங்குறதுக்கு 1884ஆம் ஆண்டு ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஸோ இவர் வந்து ஹார்வேயின் ஒரேசனையும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 1885களுக்கு பிறகு இவர் வந்து ஹெரிசிபிலஸ் நோய் குறித்து ரிசர்ச் பண்ணாங்க. ஹெரிசிபிலஸ் அப்படின்றது காய்ச்சலை ஏற்படுத்தும். அதே மாதிரி முகம், கால்கள் எல்லாம் சிவப்பு நிறத்தில் வந்து சில பாதிப்புகள், தோள்களில் பாதிப்புகள் வந்து ஏற்படுத்தும். ஸோ அதுதான் வந்து ஹெரிசிபிலஸ் அப்படின்ற நோய். ஸோ அந்த நோய் குறித்து இவர் ஒரு ஒர்க்கை வந்து எழுதினாங்க. எழுதி ஆன் ஹெரிசிபிலஸ் அப்படின்ற டைட்டில்லையே ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் வந்து அந்த ஒரு ஒர்க்கையும் வெளியிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆஃப் லிம்ஃபாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லியும் ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் வந்து சில ஒர்க்ஸ் வெளியிட்டாங்க. ஆனால் முழுக்க நர்வஸ் டிசீசஸ், அதாவது இந்த நரம்புகளில் ஏற்படக்கூடிய நோய்கள், அது குறித்து ரிசர்ச் பண்ணுறதுல ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு நரம்பியல் நிபுணராக இருந்தாங்க. இதனால் ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் வந்து செவரல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிசீசஸ் ஆஃப் நர்வ்ஸ் அப்படின்னு கூட ஒரு ஒர்க்கை வந்து வெளியிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் கலெக்ஷன் ஆஃப் எஸ்ஏஸ் ஆன் டிசீசஸ் அப்படின்ற டைட்டில்லையும் நிறைய ஒர்க்ஸை வந்து ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் இந்த காலகட்டத்தில் வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் 1890ஆம் ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸோடைய ஒரு வைஸ் பிரசிடெண்ட்டாக இவர் நியமிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறமா டாக்டர் வால்டர் ஹேல் வால்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவர், அவருடைய வாழ்க்கையை, அவருடைய பயோகிராஃபியை ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் வந்து எழுதினாங்க. அதை வந்து 1893ஆம் ஆண்டு எ லைஃப் ஆஃப் டாக்டர் வால்டர் ஹேல் வால்ஸ் அப்படின்ற டைட்டிலில் வெளியிட்டாங்க. அந்த 1893ஆம் ஆண்டு தான் சர் ஆண்ட்ரூ கிளார்க் அப்படின்ற ஒரு மருத்துவர் இறந்தாங்க. அவர் வந்து ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸோடைய பிரசிடெண்ட்டாக அப்போ இருந்தாங்க. ஸோ அவருடைய பதவிக்காலம் நிறைவடைகிறதுக்குள்ளே அவர் இறந்தனால அந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸோடைய பிரசிடெண்ட்டாக 1893ஆம் ஆண்டு ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் 1894ஆம் ஆண்டு அந்த பதவிக்காலம் முடிவடைஞ்ச உடனே மறுபடியும் ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸோடைய பிரசிடெண்ட்டாக இந்த முறையாக ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அந்த பொறுப்பில் 1895 காலகட்டத்திலையும் மறுபடியும் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இந்த நிலையில் இந்த 1895ஆம் ஆண்டு தான் அப்போதைய யுனைடெட் கிங்டமுடைய குயின் விக்டோரியா மூலமாக ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் வந்து நைட் பண்ணப்பட்டாங்க. மேலும் ஃபர்ஸ்ட் பேரனட் அப்படின்ற பேரனன்சியையும் பெற்றாங்க. ஸோ அதாவது சர்பட்டமும் பேரனன்சியும் இவருக்கு வழங்கப்பட்டது. ஸோ 1895க்கு பிறகு தான் ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் வந்து சர் ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பேரனட் அப்படின்னு கௌரவத்தோடு அழைக்கப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் 1896ஆம் ஆண்டு மறுபடியும் ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸோடைய ஒரு பிரசிடெண்ட்டாக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. மேலும் பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷன் அதனுடைய ஒரு பிரசிடெண்ட்டாகவும் ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இந்த நிலையில தான் பல்மினரி அடிமானால, அதாவது இது வந்து பல்மினரி கன்ஜெக்ஷன் அப்படின்னு அழைக்கப்படும். இது ஒரு வகையான நுரையீரல் பாதிப்பு. நுரையீரலில் திரவம் போய் சேர்ந்து நுரையீரலினுடைய திசுக்களை பாதிக்கக்கூடியது தான் இந்த ஒரு பிரச்சனை. ஸோ அந்த நோயினால் பாதிக்கப்பட்டு அதே 1896 மே 29 அன்னைக்கு இவருடைய 68 வயதில் ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் இறந்து போயிடுறாங்க. ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் வந்து
இறந்து போகும்போதும் ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸோடைய பிரசிடெண்ட்டாகவும் பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷனுடைய பிரசிடெண்ட்டாகவும் இருந்தாங்க. ஸோ 1896 மே 29 அன்னைக்கு இவருடைய 68 வயதில் ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் வந்து இறந்து போகிறாங்க. இவர் இறந்து போன சில வருடங்களுக்கு பிறகு தான் ஜான் ரசல் ரெனால்ட்ஸோடைய இரண்டாவது மனைவியான ஃப்ரான்சஸ் பிளங்கட் கிரஸ்பினி ரெனால்ட்ஸும் வந்து இறந்தாங்க. ஸோ இதெல்லாம் ஜான் ரசல் ரெனால்ட்ஸோடைய பர்சனல் லைஃப். இன்னொரு பக்கம் ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் வந்து மருத்துவத்திற்கு ஆற்றின பங்களிப்பு, அதுவும் குறிப்பாக நியூராலஜி நரம்பியலுக்கு இவர் ஆற்றின பங்களிப்பு மிகப்பெரியது. குறிப்பாக இவர் ஏற்கனவே எழுதி 1860களில் 70களெல்லாம் இவர் வெளியிட்ட டயக்னோசிஸ் ஆஃப் டிசீசஸ் ஆஃப் த பிரெயின், ஸ்பைனல் கார்டு அண்டு நர்வ்ஸ் அந்த ஒரு ஒர்க்காக இருக்கட்டும். அதுக்கப்புறமா இவர் பண்ண சில ஆராய்ச்சிகள் குறிப்பாக வந்து எலக்ட்ரிசிட்டியை தெரப்பியூட்டிக்ஸில் பயன்படுத்துறது. ஸோ அதெல்லாம் வந்து இவர் வந்து ரொம்ப முன்னோடியாக இருந்தாங்க. ஏன்னா மருத்துவ வளர்ச்சி இல்லாத அந்த காலகட்டத்தில் ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் இதெல்லாம் செஞ்சுருந்தாங்க. அது இன்றைய காலகட்டத்தில் 21ஆம் நூற்றாண்டில் அது வந்து சரி அப்படின்னு சொல்லி உறுதி செய்யப்பட்டு இன்னைக்கு நரம்பு பாதிப்புனால பாதிக்கப்பட்ட பல நபர்களுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட்லாம் வழங்கப்பட்டு வருது. ஸோ அதுக்கெல்லாம் முன்னோடி வந்து ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் தான். ஸோ இப்பேற்பட்ட ஜான் ரசல் ரெனால்ட்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.